4th ஜூலைக்கு 3 BHK ஓட கிரக பிரவேசம். எல்லாரும் கண்டிப்பாக எங்கள் படத்தோட எங்கள் கிரக பிரவேசத்துக்கு வாங்க. வணக்கம். தேங்க்ஸ் டு ஆல் மீடியா. இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் படம் பார்க்கும்போது நான் உங்கள் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண விதம், நாங்கள் எதிர்பார்த்த இடத்துலலாம் சிரிச்சிங்க, நிறைய இடத்துல கை தட்டினீங்க. ஸோ மிகப்பெரிய நன்றி மீடியா எல்லாருக்கும். இந்த படத்தை நாங்கள் ரொம்ப மனசார எடுத்தோம். ஸோ இன்றைக்கி எனக்கு உங்களோட ரியாக்ஷன்ஸ், எமோஷனை பார்க்கும்போது நாங்கள் நினச்சது நடந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுலேருந்து இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் எழுதணும், வீடியோஸ் போடணும், உங்கள் கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னோடய முதல் படத்துலேருந்து நீங்கள் தான் பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. அதுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 3 BHK இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப மனசார எடுத்த படம். இன்னிலேருந்து அது உங்கள் எல்லாரோட படம். ரொம்ப நன்றி. ஆனால் அப்புறம் என்னோடய டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மெயினாக சரத் சார் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேவயானி மேம், நீதா, சைத்ரா, சித்தார்த் சார் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய ப்ரொடியூசர் அருண் பிரதர், எல்லோரும். மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், டீம், மற்ற எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். நீங்கள் இதுலேருந்து இந்த படம் உங்ககிட்ட கொடுத்துட்டோம், நீங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் ஒன்றும் சொல்கிறது இல்லையா, நீங்களாம் படம் பார்த்துருக்கீங்க. எல்லோரும் வந்து வரும்போதே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இந்த மெசேஜை நீங்கள் வந்து பீப்புள்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா இந்த நீங்கள் ஃபீல் பண்ணது நீங்கள் எப்படியும் ரசிகர்கள்ட்ட கொண்டு போவீங்க. அண்ட் ரசிகர்கள் அவங்கள ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி இட் இஸ் ஹிஸ் பேபி. அவர் வந்து இந்த கதை சொல்லும் போதே ஒரு வீடுன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லணுன்னு தான் அந்த கதையை எடுத்துருக்கு. ஒரு ரிலேட்டிங் டு தி ஆடியன்ஸ், ரிலேட்டிங் டு த பீப்புள் அப்படின்னு தான் ஒரு படத்தை எடுத்திருக்காரு. மொதல் நான் சொன்னேன், இது ரிலேட் ஆகுமா எல்லாருக்கும் அப்படின்லாம் நான் கேட்டது உண்டு. ஆனால் பட் இட் வெரி கிளியர் தட் எஸ் இட்ஸ் வில் ரீச் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் வரும்போதே வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்களாம் வந்து படம் நல்லாயிருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக படம் பார்க்குறீங்க, நிறைய படம் பார்க்குறீங்க, உங்களுடைய டேஸ்ட், த வே பீப்புள் திங்க் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எங்களோட அதிகமாக தெரியலாம். ஏன்னா நம்ம வந்து நடிக்கும் போது அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்யணும்னு நம்ம நடிப்போம். இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகுமா, மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகுமா நம்மளால் சொல்ல முடியாது. பிகாஸ் அவுட் சைட் பர்செப்ஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அவுட் சைட் பர்செப்ஷன் தான் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு தான் முக்கிய முடிய நாங்கள் நினைக்க நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். ஆனால் நம்ம வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கணேஷ் அண்ட் அருண் விஷால் சப்போர்ட்டிங் த ப்ரொடியூசர் அண்ட் ஆல் த பீப்புள். இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் நான் சொல்வேன். இதில் கதாநாயகன், கதாநாயகி அப்படிலாம் யாரும் கிடையாது. எவ்ரிபடி, இந்த ஒரு குடும்பம், இந்த 3 BHK வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஒரு வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து இது எப்படியாச்சும் உருவாக்கணும். ஒரு குடும்பம் வந்து நான் எப்பவுமே சொல்வேன், ஹவுஸ் அண்ட் ஹோம்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹவுஸ்னால் ஒரு வீடு, ஹோம்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் பிணைந்து அனைவரும் ஒன்றாக இருப்பது தான் அந்த ஹோம். ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் அ ஹோம் மோர் தென் த ஹவுஸ். அந்த ஹோமும் கிரியேட் பண்ணி அந்த வீடையும் கட்டுற ஆசையை நிறைவேற்றுகின்ற ஒரு படம். எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும், மக்களுக்கும் சரி, ஒரு வீடு கட்டி தன் வீட்டுக்கு மேலே நம்ம தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கணும் என்ற ஆசையை சிறப்பாக வந்து செய்யணும்னு கணேஷ் எடுத்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நீங்களும் படம் பார்த்தீங்க, உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரும்போதே நீங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா ஒரு ட்ராவல் ஆஃப் லைஃப், ஒரு மேன்ஸ் லைஃப், த சில்ட்ரன், த ஃபேமிலி எல்லோரும் எப்படி ஒற்றுமையாக இருந்தால் நினைப்பதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதில் எல்லாருமே வந்து we are given our best and for the audience to go and see the movie in the theater. நீங்கள் படம் பாருங்கள், it will relate to you அப்படின்னு நான் நினைக்கிறேன். and I hope you all நான் வந்து கதையில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு காசா கிராண்ட் தெரிஞ்சனால காசா கிராண்டுன்னு பார்க்குறீங்க. இங்கே ஒரு 3 BHK வாங்கணும் தான் நினச்சாங்க இல்லையா. வெதர் இட்ஸ் காசா கிராண்ட், வெதர் இட்ஸ் சீப்ரோஸ், வெதர் இட் இஸ் எனி அதர் பேர் நேம் பற்றி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அது முக்கியமல்ல. இவங்களுடைய ஆசை நிறைவேறியதா என்பதற்கு படம். இப்போ நம்ம போகிறோம், இது வந்து நியூசிலாந்து எடுக்கப்பட்டதா, இது மவுண்ட் ரோல் எடுக்கப்பட்டதா உங்களுக்கு தெரியலாம். ஆனால் எல்லோரும் மவுண்ட் ரோட் பார்த்துருக்காங்களா, எல்லோரும் நியூசிலாந்து பார்த்துருக்காங்களா தெரியாதுல்ல. இதில் பேசிக் ஸ்ட்ரக்சர் இஸ் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஷுட் ஓன் அ ஹவுஸ். 3 BHK வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது எங்கே வாங்கினாங்க, எந்த இடம்,
இந்த இடத்துல இது வந்து இந்த பிராண்டட் வாங்கினாங்க நான் பிராண்டட் வாங்கினான்னு கிடையாது. நீங்கள் என்னோடய அன்பு சகோதரர். நீங்கள் கேள்வி கேட்கலன்னு தான் எங்கே ஆள் தேடினேன், வந்துட்டீங்க, கேள்வி கேட்டுட்டீங்க. எங்களை பொறுத்தவரை உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க பாஸ். நீங்கள் மனைவி அமைதவெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ உமன், அப்படி தான் எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா அந்த வீடுன்னும் போது அந்த வந்து குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். அந்த குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு மிக மிக அவசியம் தன் மனைவி. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு மேலே மனைவியை பற்றி சொல்ல கேட்பீங்க, காதலியை பற்றி பேசுவீங்க, நிறைய விஷயம் கேட்பீங்க. இதில் இன்னொரு நாள் வச்சுக்கோம். நான் வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கு போடுறேன்னொன்னே அன்பு சகோதர சகோதரி வந்து அடிக்கடி நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது. நானும் படத்தை நடிச்சிட்ருக்கேன், இன்றைக்கி டப்பிங்கில் இருந்தேன், நேராக இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய பாசத்தையும் விரும்புகின்ற சரத்குமார், வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி கூட உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம். அதனால் எல்லாரையும் வாழ்த்துங்கள். அருண் மிஸ்ரா வாழ்த்துங்க, கணேஷ் இவர் தான் முதல்ல வாழ்த்தணும். ஏன்னா இவர் வந்து இந்த கன்விக்ஷனோடு எடுத்திருக்கான்னு நான் சொல்லுவேன். நான் ஓப்பனாக சொல்லுவேன். இங்கே கூட சில சமயம் கேட்பேன், இது எப்படி வரும் அப்படி ஒன்று கேட்பேன், தினமும் கேள்வி கேட்பேன். கேள்விக்கு சிறப்பாக பதில் கொடுக்க முடியுன்றது கொடுத்துருக்காரு. ஐ விஷ் கணேஷ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, அருண் விஸ்வா அண்ட் ஃபேமிலி தொடர்ந்து எடுக்கின்ற ஒவ்வொரு படத்தையும் சிறந்த முயற்சி எடுத்து மக்களுக்காக அவங்க விரும்புகின்ற அளவிற்கு நீங்கள் ஒரு கன்வின்ஸ்டாக கன்விக்ஷனோட படம் எடுக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வேண்டாம். இங்கே வந்திருக்கும் எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் வணக்கம். ரொம்ப நன்றி. வந்து எங்கள் 3 BHK பார்க்குறதுக்கு பொறுமையாக உட்காந்துட்டு அதை ரசிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நான் வந்து என்னோடய டீம் சார்பாக தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்தது இந்த படம் பண்ணுற அந்த ஷூட்டிங் டேஸ் எல்லாமே. ரொம்ப பாசிட்டிவான ஃபில்ம், ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல இயக்குனர், நல்ல தயாரிப்பாளர், நேர்த்தியான ஒரு படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு குடும்பமாக நாங்கள் வாழ்ந்திருக்கோம். இப்போ நான் பேசுகிறது தேவயானி இல்லை, ஒரு சாந்தியாக தான் பேசுகிறேன். ஒரு அருமையான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாங்க நடிக்கிறதுக்கு. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அம்மா ஒரு வைஃப் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு குடும்பத்தோட ஸ்ட்ரென்த், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பில்லரே அவங்க தான். ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது, ஒற்றுமையாக வைக்கிறது. அவங்களுக்கே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஒரு குடும்பம் செதறக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும். குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட எல்லாமே விஷயங்கள் காப்பாற்றி கடைசி வரை கொண்டு வருது தான் ஒரு குடும்ப தலைவி என்பது. ஸோ அந்த குடும்பத்தோட அந்த தலைவி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்து, சாந்திங்கிற கதாபாத்திரம் எனக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல டைரக்டரும் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப அருமையான கதாபாத்திரம். சைலண்ட்டாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி படம் நான் நடித்தேன், செல்லம்மா கேரக்டர் அப்படி தான். பேசவே பேச மாட்டாங்க. அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் தான் 1000 விஷயங்கள் தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்னொரு செல்லம்மான்னு வச்சுக்கிங்களேன், அந்த சாந்தி கேரக்டர் அவ்வளோ அருமையான ஒரு ரோல் கொடுக்கறதுக்கும் சரத் சார், நீதா, சைத்ரா, சித்தார்த் எல்லாரும் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த ஃபில்ம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த உங்கள் படம் நல்ல மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா ஏறுதுங்க படத்தை, நல்ல விமர்சனம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல ஃபில்ம் இது மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணணும். எல்லாரோட கனவு தான் இது. இந்த கனவு எல்லாருக்கும் வந்து தெரியணும். இது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான ஒரு கதை இருந்தால், ஒரு கதாபாத்திரங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ சரத் சரோ தேவயானி நீங்கள் நடிங்க அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பாக நாங்கள் நடிப்போமே. ஏன் சார்? எல்லாருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு எல்லாமே தெரியும் சார். எப்படி ஒரு லைஃப் எடுத்துகிட்டு போகணும், ஒரு குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும், அது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அவங்களோட குடும்ப தலைவியோட ஹெல்த் ரொம்ப முக்கியமானது. முதல்ல அவங்களோட ஹெல்த்து பார்க்கணும்.
ஏன்னா கொஞ்சம் சொந்தமாக அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, பாசிட்டிவாக இருக்கணும், அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். 22 வருஷம் கழிச்சு மறுபடியும் அடைஞ்சிருக்கீங்க. இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? சூரிய வம்சத்துக்கு அப்புறம் 22 வருஷம் கழிச்சு அடைஞ்சிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரிய வம்சம் அப்புறமும் கூட நாங்கள் நிறைய படங்கள் பண்ணோம். எல்லா படங்களும் பெரிய வெற்றி படம் தான். மறுபடியும் ஆனால் ரொம்ப இப்போ டைம் கேப் அப்புறம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் நடிக்கிறோம். சார் கூட நடிக்கணும்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. கதை கேட்டதும் கன்ஃபார்ம் இட் இஸ் மென்ட் டு பி, இட் இஸ் மென்ட் ஃபார் அஸ் அப்படி நான் நினச்சேன். ரொம்ப ஹாப்பி. ஐயா 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 நீங்கள் வாங்க. கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோ. இந்த படம் பொறுத்தவரை கதை தான் ஹீரோ. இதுதான் மியூசிக் டைரக்டர் அம்ரத், தி கிரேட்டஸ்ட். சின்ன பையன், ஏன்னா அவன் வந்து பாம்பே ஜெயஸ்ரீயோட மகன்றது எல்லாரும் தெரியும். இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப் வெல், சம் பீப்பிள் மே நாட் நோ யூ. எல்லாருக்கும் வணக்கம். சத்தம் வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அம்ரித். வந்திருக்கிற ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். 3BHK எனக்கே ரொம்ப ஒரு பெரிய ட்ரீமாக தான் இருந்திருக்கு இதுவரை. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூ இப்போ என்னோடய ஃபேமிலி மாதிரி நான் விரும்புகிறேன். அவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு. ஆல்சோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே ரொம்ப தேவை. ப்ளீஸ் வாட்ச் த ஃபில்ம். ஐ ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் கூட. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டீங்க, நல்லா இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழ் ஒரு வார்த்தை கூட தெரியல. ஆனால் இந்த படத்துக்காக அந்த டைலாக்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு இப்போதைக்கு இவ்வளோ பேச முடியும். ஸோ நானே டப் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த படம் ஸ்டோரிக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு தோன்றுச்சு. So I was extremely excited when I took the script. So இப்போ நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே இந்த படத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோன்றுச்சு அதை பற்றி சொல்லிட்டீங்கன்னா எங்கள் 3BHK ஃபேமிலி எல்லாரும் வீட்டுக்கும் சேர்ந்துடும். ஸோ நீங்கள் அது பண்ணுவீங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். Thank you so much. I'm very, very proud to be a part of this film. And thank you Arun Vishwa and Sri Ganesh for giving me this beautiful film as my debut, and it is going to be memorable till the end of time. Thank you. Thank you everybody. பல தோல்விகளை சந்திச்சு கூட மீண்டும் முயற்சி பண்ணணும்னு ட்ரை பண்றீங்க. அதே மாதிரி சித்தார்த்தம் சொல்லி கொடுக்குறீங்க. எப்போ தோல்வியை சந்திச்சேன்? முன்னே நாளைக்கு வச்சுக்கலாம் பாஸ். படத்தில் எல்லாரும் தோல்வியெல்லாம் பார்ப்பாங்க பாஸ். அண்மையில் அமிதாப் பச்சன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம், போய் பார்த்தீங்கன்னா வேண்டாம் பாஸ், ப்ரெஸ் மீட் இல்லை பாஸ். இது அவர் கேட்ட இவங்கெல்லாம் பேசணும், மற்றவருக்கு வாய்ப்பு தரலாம். சின்ன பொண்ணு பேசணும். பல தோல்வியை மீறி வெற்றி காண்பது தான் மனிதன். அதில் வந்து நான் வந்து திடமாக உழைப்பு இருந்தால் வெற்றி வரும்னு நினைக்கிற வேண்டாம். தோல்வியும் வெற்றியும் சமமாக பார்ப்போம். வாழ்க்கை தோல்வியும் வாழ்க்கையிலே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப கதை, குடும்பங்களுக்காக எடுத்த கதை, ஒரு குடும்பமாக நாங்கள் சேர்ந்து எடுத்த கதை. இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம். அப்படியே நாளைக்கு ரிலீஸ் ஆகிறப்போ எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் இந்த படத்தை நாங்கள் எப்படி எடுத்திருக்கோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம். இந்த இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்டார் காஸ்ட் கூடயும் ஒரு அருமையான ப்ரொடக்ஷனோடையும் வேலை செய்கிறது பாக்கியம் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இவர் எடிட்டர், படத்தோட எடிட்டர் கணேஷ் சிவா. இவர் 3BHK மட்டும் இல்லை, ரீசெண்டாக வந்த மாமன், கொட்டுக்காளி, கூழாங்கல், விலங்கு, அயலி எல்லாமே இவரோட ஒர்க்ஸ் தான். எனக்கு இந்த படத்தில் இவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற படம் வந்து நிறைய வெர்ஷன்ஸ்லேருந்து அரைவாகி இதுதான் ரொம்ப கரெக்டாக கிறிஸ்பாக இருக்கும்னு சொல்லி அவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணி அவர் கொண்டு வந்த வெர்ஷன் இது. ஸோ எடிட்டருக்கு நீங்கள் எல்லோரும் அவரோட ஒர்க்கை பற்றி எழுதணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ் சிவா, 3BHK படத்தோட எடிட்டர். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வந்து என்னோடய கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக அது இருக்கும்னு ஸ்கிரிப்ட் படித்ததுலேருந்தே நான் அதில் இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஜேர்னி. இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நல்லா இருந்தது. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன்.
இந்த படத்தை நீங்கள் தான் ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வைண்டிங் அப். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்படியே குரூப்பா நல்ல 4th ஜூலைக்கு 3 BHK ஓட கிரக பிரவேசம். எல்லாரும் கண்டிப்பாக எங்கள் படத்தோட எங்கள் கிரக பிரவேசத்துக்கு வாங்க. தேங்க்யூ. சரி வாங்க ப்ளீஸ். அனைவருக்கும் நன்றி. இங்கே வந்து இந்த படத்தை பார்த்து இவ்வளோ நேரம் இருந்து எங்ககிட்ட உரையாடி இந்த படத்தை பற்றி நிறைய உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. இது தயாரிப்பாளராக என்னோடய 2வது படம் சாந்தி டாக்கீஸ்லேருந்து. என் பேர் அருண் விஸ்வா, நான் சொல்லிடுறாங்க தெரியாதுன்றா. இந்த படம் ரொம்ப ஒரு அந்த கதையை மனசுக்கு பிடிச்சி இந்த கதையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இந்த கதையை வந்து சொல்லணும், இது ஏன்னா எல்லாத்துக்குமான கதையாக இருக்கும்னு நம்பணும். அதை நம்பி இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்லி இந்த படத்தை இவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்த என்னோடய லைஃப்பில் ரொம்ப மெமரபிளான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அது எனக்கு இவ்வளோ சூப்பராக அழகாக எடுத்து கொடுத்த ஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு என்னோட நன்றி. சித்தார்த் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. சரத்குமார் சார், தேவயானி மேம்க்கு வந்து நான் இந்த படத்தில் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் சைத்ரா, மீதா, யோகி பாபு அண்ணன், அவருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மியூசிக் டைரக்டர் அம்ரித் ராம்நாத், அவருக்கும் இது மொதல் படம் தமிழில், அவரும் ரொம்ப அருமையான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் தினேஷ் கிருஷ்ணன், ஜித்தின், படத்தை நடித்த அனைத்து நண்பர்களுக்கும், பணியாற்றிய என்னோடய ப்ரொடக்ஷன் டீமில் ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சவுண்ட் டெக்னீஷியன் சுரேன், அழகிய கூத்தன், காஸ்டியூம் டிசைனர் எல்லாத்துக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த படத்தை பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தோன்ற எல்லா பாசிட்டிவும் எல்லா இதுவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்த படத்தில் நிவர்த்தி செய்ய ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ. சார், டேரக்டர் சார், ஒரே கேள்வி. ஏற்கனவே பசங்க அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போல்லாம் என் காலேஜ் படிக்கிற பொண்ணு, நானும் ஒரு பீரியட் அப்படி தான் இருந்தேன். ஆனால் வந்து இந்த படத்தில் அது வந்து கேட்காதீங்க, உங்கள் இஷ்டப்படி நடங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லையே சார், அப்படிலாம் எதுவும் சொல்ல சார். இன்னொன்று படம் ஃபுல்லாக 2 அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் சார் இருக்காங்க 2 பேரும். உங்களுக்காக நான் கவுன்சிலிங் வச்சு பாஸ் இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு பையனுக்கு தான் ஏன்டா அனுப்புங்க, நான் பேசி சரி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ பாஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துங்க, உங்களுடைய வாழ்த்துக்களுக்காக காத்துட்ருக்கோம். இல்லை, அவர் 2 பேரும் ஒரே நாள்ன்றத விட அவர் எனக்கு ரொம்ப என்னோட டைரக்டர். அவர் படத்தோடு சேர்ந்து என் படம் வரதுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் தான். பறந்து போ படமும் ரொம்ப மிகப்பெரிய நல்ல படமாக வந்து வெற்றி அடைன்றது நான் ரொம்ப தீர்மானம் நம்புறேன். சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டு கிடையாது, இது ரொம்ப ரொம்ப மனதளவில் இது மிகப்பெரிய படம். ஒரு நல்ல கதை தான் அதோட அளவை தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறன்றதை வச்சு ஒரு பெரிய படம் சின்ன படம்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் இது பேன் இந்தியா படம்ன்றதை விட இது உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே இந்த படம் வந்து அவங்களால அது கனெக்ட் பண்ணிக்க முடியும் நான் நம்புகிறேன். ஆனால் இது காசா கிராண்டோட படம் கிடையாது. இது படத்தில் இது படத்தில் வீடு வாங்குற ஃபேமிலி கடைசியில் இல்லைண்ணா. இப்போ நீங்கள் இது எதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க தெரியல, முதல்ல இதே தான் கேட்குறீங்க. ஆனால் இந்த படம் நல்ல படம் எடுத்துருக்கோம், உங்களோட ஆதரவு வேணும்னு அதுதான், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நான் ப்ரெஸ் மீட் இருக்குன்னு நினச்சி வரல, படம் பார்த்தோம் உங்களுக்கு கருத்தை நான் கேட்கணும்னு வந்தேன். இருந்தாலும் ஸோ ஹாப்பி டு மீட் யூ ஆல் ஆஃப் யூ. சப்போர்ட் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம்.